பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 16வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, இகத்தில் இங்கனம் இயக்கப்பட்டுள்ள சக்கரத்தை பின்பற்றாதவன் ஓ பார்த்தா பாவ வாழ்க்கை உடையோனாய் புலன்களில் பொருந்தியவனாய் வீணே வாழ்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இகத்தில் இங்கனம் இயக்கப்பட்டுள்ள சக்கரம், காலச்சக்கரம் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம உதாரணம் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்குவோம். நாம் என்ன பண்ணோம், நம்ம பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம பதிலுக்கு கடனுக்கு என்ன பண்ணோம், நம்மளும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பெற்றெடுக்கணும். அவங்கள கரை சேர்க்குற வரைக்கும் நம்ம பொறுப்பு. அவங்க நல்லா கரை சேர்ந்துட்டு கடை முடிஞ்சு வச்சு, அது பின்னாடியே ஆசை பேராசை வந்து பிள்ளைகள் பிள்ளை பிறக்கணும் இப்படின்ட்டு போனால் அது கீழ் நோக்கி போகிறோம். அவங்கள ரெக்க முத்தணுன்னு அவங்கள விட்டு நீ பழச்சிக்கணும்னு சொல்லிட்டு வழி காமிச்சிட்டு அவங்க வழி காமிக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு உண்டு. பெற்று வேலைக்கு பெற்ற வெளியே ஏற்றி வேலு மேலே போடுற மாதிரி போட்டுருக்கூடாது. அவங்கள படிக்க வச்சு உத்தியோகம் பண்ணி அவங்க சுயமாக நிற்கிற அளவுக்கு பண்ணி விட்டுடணும். திருப்பி பின்னாடியே நம்ம போயின்னு இருக்கோம். நம்ம மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோ. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், படிக்கணும். படித்தா தான் நம்ம அதை கடமை செய்கிறோம். படித்து பள்ளிக்கூடத்தில் உட்காந்துக்க முடியாது. அடுத்து உத்தியோகத்துக்கு போகணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கும். அதுதான் காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தை பின்பற்றாமல் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க மாட்டேன்னா, விவசாயம் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருந்தா, மரம் வச்சுட்டோம், ஒரு செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன்னு சொன்னால் எல்லாம் பாவ வாழ்க்கை. இப்படி தண்டத்துக்கு உட்காந்து இருக்கிறது பாவ வாழ்க்கைன்னு சொல்கிறார். அதுதான் மறுபடியும் பார்ப்போம். இகத்தில் லிங்கனம் இயக்கப்பட்டுள்ள சர்க்கரத்தை பின்பற்றாதவன் ஓ பார்த்தா பாப வாழ்க்கை உடையோனாய் புலன்களில் பொருந்திவினாய் வீணே வாழ்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.